வணக்கம். சபரி அகாடமி பரமசிவன். நம்ம இன்னைக்கு வந்து எஸ்பிஐ பிஓ மெயின் எக்ஸாம் 2023ல கேட்ட கொஸ்டின் தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ஓகேங்களா? ஸோ கொஸ்டினை பாருங்க. ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டாலேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. டேட்டா ஃபஸ்ட்டு பாருங்க. சேல்ஸ்மேன் செல்லர் ஏ செல்லர் பின்னு ரெண்டு சேல்ஸ்மேன் இருக்காங்க. இவங்க வந்து பிளாஸ்டிக் டைஸும் உட்டன் டைஸும் ரெண்டு பேருமே சேல்ஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? செல்லிங் பிரைஸ் ஆஃப் ஈச் பிளாஸ்டிக் டைஸ், அதாவது ஒரு பிளாஸ்டிக் டைஸ் செல்லர் ஏ என்ன ரேட்டு சேல்ஸ் பண்றாங்க அதே ரேட்டு தான் செல்லர் பியும் சேல்ஸ் பண்றாங்க. அதே மாதிரி ஒரு உட்டன் டைஸோட செல்லிங் பிரைஸ் என்ன ரேட்டோ செல்லர் ஏ என்ன ரேட்டு சேல்ஸ் பண்றாங்க அதே தான் செல்லர் பியும் சேல்ஸ் பண்றாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா செல்லர் ஏ வந்து பிளாஸ்டிக் டைஸும் உட்டன் டைஸும் என்ன ரேஷியோனா 3:8ங்கிற ரேஷியோல சேல்ஸ் பண்றாங்க. அடுத்தது உட்டன் டைஸ் வந்து செல்லர் ஏவும் செல்லர் பியும் 2:3ங்கிற ரேஷியோல சேல்ஸ் பண்றாங்க. செல்லர் பி வந்து டோட்டலா 100 டைஸ் சேல்ஸ் பண்ணிருக்காங்க. பிளாஸ்டிக் டைஸும் உட்டன் டைஸும் சேர்த்து 100 டைஸ் சேல்ஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து நம்பர் ஆஃப் பிளாஸ்டிக் டைஸ் செல்லர் பி வந்து பிளாஸ்டிக் டைஸ் எவ்வளவு சேல்ஸ் பண்ணிருக்காங்களோ அதே தான் செல்லர் ஏ வந்து உட்டன் டைஸ் சேல்ஸ் பண்ணிருக்காங்க கொடுத்திருக்காங்க. அடுத்தது ஒரு உட்டன் டைஸோட ரேட் வந்து ரெண்டு பிளாஸ்டிக் டைஸோட ரேட்டுக்கு சமம் கொடுத்திருக்காங்க, ஈக்குவல் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ இதுல இருந்து நம்ம क्वेश्चन கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் யார் யார் என்ன டைஸ் சேல்ஸ் பண்ணிருக்காங்க பாப்போம். क्वेश्चन வாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க. செல்லர் பி வந்து மொத்தம் 100 டைஸ் சேல்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இதுல செல்லர் பி உட்டன் டைஸ் வந்து 3 பார்ட் இருக்கு. இது செல்லர் ஏ ஓட உட்டன் டைஸ் வந்து செல்லர் பி ஓட பிளாஸ்டிக் டைஸ் சமன்ட்டாங்க. அப்போ செல்லர் பி ஓட பிளாஸ்டிக் டைஸ் அதே 2 பார்ட் தான் வரும். சோ 2 இது ஒரு 3 மொத்தம் எவ்வளவு ஆச்சு? மொத்தம் 5 பார்ட் ஆச்சு. அப்ப அந்த 5 பார்ட் தான் இந்த 100. அப்போ 1 பார்ட் 1 5 சார், இது 25 சார். 25 சார். சோ ஒரு பார்ட் 20. அப்ப செல்லர் பி 3 பார்ட். அப்ப எவ்வளவு 3 பார்ட்? 60 உட்டன் டைஸ் சேல்ஸ் பண்ணிருப்பாங்க. 60 உட்டன் டைஸ். பேலன்ஸ் மொத்தம் 100ல பேலன்ஸ் எவ்வளவு? 40 பிளாஸ்டிக் டைஸ் சேல்ஸ் பண்ணிருப்பாங்க. இந்த 40 பிளாஸ்டிக் டைஸ் வந்து செல்லர் ஏ ஓட உட்டன் டைஸ்க்கு ஈக்குவல். அப்ப செல்லர் ஏ 40 டைஸ் சேல்ஸ் பண்ணிருப்பாங்க. இப்ப இந்த செல்லர் ஏ 40 டைஸ் வந்து செல்லர் ஏ ஓட பிளாஸ்டிக் டைஸ்க்கும் உட்டன் டைஸ்க்குள்ள ரேஷியோ 3:8 கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த உட்டன் டைஸ் 40 னா இந்த 8 பார்ட். இப்ப 8 பார்ட்க்கு 40 னா இது 3 பார்ட் எவ்வளவு பாருங்க. 1 8 சார், இது 5 8 சார். சோ 3 பை எவ்வளவு? 15 பார்ட் பிளாஸ்டிக் டைஸ். அப்ப செல்லர் ஏ ஓட பிளாஸ்டிக் டைஸ் மொத்தம் 15, உட்டன் டைஸ் மொத்தம் 40. அடுத்து செல்லர் பி ஓட பிளாஸ்டிக் டைஸ் 40, உட்டன் டைஸ் 60. இத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. வாங்க கணக்கு போலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேக்குறாங்க? Find the difference between the total number of toys sold by seller A to seller B. அப்ப seller A டோட்டல் எவ்வளவு? பிளாஸ்டிக் டைஸ் ஒரு 40, உட்டன் டைஸ் ஒரு பிளாஸ்டிக் டைஸ் 15, உட்டன் டைஸ் ஒரு 40, டோட்டல் 55. seller B வந்து டோட்டல் 100. சோ இதுக்கு டிஃபரண்ட் எவ்வளவு? 100 minus 55 equal to 45 answer. First question. அடுத்து ரெண்டாவது क्वेश्चन பாருங்க. The number of plastic dies sold by seller B, what percent more or less number of wooden dies seller A. அப்ப seller A wooden dies எவ்வளவு பாருங்க? 40. seller B plastic dies எவ்வளவு? 40. சோ அதிகமா குறைவான்னு கேட்டிருக்காங்க பெர்சன்டேஜ்ல. சோ ரெண்டு ஈக்குவலா இருக்கனால none of this answer. அடுத்து மூணாவது क्वेश्चन பாருங்க. If the selling price of each plastic die rupees 130 சொல்லிட்டாங்க. அப்போ பிளாஸ்டிக் டைஸோட ரேட் எவ்வளவு? 130 ரூபீஸ். ஒரு பிளாஸ்டிக் டைஸோட ரேட் வந்து 130 ரூபீஸ். அப்போ உட் டைஸோட ரேட் எவ்வளவு இருக்கும்? டபுள்னு சொல்லிட்டாங்க. உட் டைஸ் அப்போ 260 இருக்கும். உட் டைஸ் ஒன்னு 260 ரூபீஸ். இப்போ என்ன கேக்குறாங்க? செல்லர் ஏ ஓட டோட்டல் உட் டைஸ் சேல்ஸ் பண்ண ரேட் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. அப்போ ஒரு உட் டைஸ் வந்து 260, மொத்தம் எத்தனை உட் டைஸ்? 40. அப்போ 40 into 260 equal to 426 or 104. So 10,400 answer. So இந்த மாதிரி தான் क्वेश्चन நம்ம செய்யணும். ஃபர்ஸ்ட் டேட்டா என்னன்னு நம்ம கவனிச்சுக்கணும். அந்த டேட்டால இருந்து நம்ம ஃபுல் டேட்டா நம்ம எழுதி வச்சிட்டோம்னா நமக்கு क्वेश्चन பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆன்சர் கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா? வாங்க நெக்ஸ்ட் क्वेश्चन போகலாம். Question coming here. The average monthly expenditure of P and R together is
rupees 6932. P and R ஓட ஆவரேஜ் எக்ஸ்பெண்டிச்சர் 6932 கொடுத்திருக்காங்க. சோ அப்ப டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன இருக்கும்? ஆவரேஜ் இன்டு நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். ஃபார்முலா ஆவரேஜ் ஈக்குவல் டு சம் ஆஃப் அப்சர்வேஷன் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். இப்போ சம் ஆஃப் அப்சர்வேஷன் தேவைனா ஆவரேஜ் இன்டு நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். சோ ஆவரேஜ் வந்து 6932 இன்டு நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் 2. சோ மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 13864. P and R ரெண்டு சேர்ந்து எக்ஸ்பெண்டிச்சர் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அடுத்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா P the monthly expenditure of P is 40% more than his monthly saving. ஓகேங்களா? சோ P ஓட monthly saving கொடுக்கல, பட் B ஓட monthly saving இப்போ 100 வச்சுக்கிடுவோம். சோ P ஓட எக்ஸ்பெண்டிச்சர் இதோட 40% அதிகம். இப்போ 100ல 40% எவ்வளவு? 40. சோ 140% அவரோட எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும். அடுத்து என்ன சொல்றாங்க? The monthly income of Q is 4.166% more than P. அப்ப monthly income of P எவ்வளவு பாருங்க, இது ஒரு 100%, இது ஒரு 140%. அப்ப மொத்தம் எவ்வளவு? 240% P ஓட monthly income. இப்போ இதை விட 4.166% அதிகம் Q ஓட monthly income சொல்லியிருக்காங்க. அப்போ 4.166% ஃபிராக்ஷன் என்ன வரும்னா 1/24 வரும். அதாவது P ஓட monthly incomeல 24 பார்ட்ல ஒரு பார்ட் Q ஓட monthly income அதிகம். அப்ப P ஓட monthly income 240%. இதுல 24ல 24 பார்ட் இது பண்ணாங்கன்னா ஒரு பார்ட் எவ்வளவு வரும்? 10 வரும். சோ 240 அதோட ஒரு 10% அதிகம். சோ 250% Q ஓட monthly income வந்து 250% இருக்கும். ஓகேங்களா? அடுத்து என்ன சொல்லிருக்காங்க? while Q save 68% of monthly income. Q வந்து Q ஓட சேவிங் வந்து 68%. அப்ப இதுல 68% எவ்வளவு பாருங்க? இதுல 10% வந்து 25. அப்ப 70% என்ன வரும்? 725 175 வரும். அதுல 2% மைனஸ் பண்ணிருங்க. சோ 1% 2.5 2% 5. சோ மைனஸ் பண்ணா எவ்வளவு வரும்? 68% 170 Q ஓட சேவிங் வரும். 170% ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? R வந்து 15% more than Q. ஓகேங்களா? R ஓட சேவிங் வந்து Q ஓட சேவிங்கோட 15% அதிகமா இருக்கும். அப்ப இதுல 10% எவ்வளவு? 17. அப்ப 5% 8.5. சோ டோட்டல் 15% என்ன வரும்? 25.5 வரும். சோ அதை விட அதிகம் போது R ஓட சேவிங் எவ்வளவு? 170 plus ஒரு 25.5. அப்போ 195.5 வரும். 195.5 R ஓட சேவிங். அடுத்து என்ன சொல்லிருக்காங்க? R ஓட எக்ஸ்பெண்டிச்சரும் சேவிங்கும் என்ன ரேஷியோல இருக்குன்னா 3:2ங்கற ரேஷியோல இருக்கு. அப்போ சேவிங் 2 பார்ட்னா எக்ஸ்பெண்டிச்சர் 3 பார்ட். இப்போ இந்த 1 R ஓட சேவிங் 195.5% தான் இந்த 2 பார்ட். அப்படினா 3 எக்ஸ்பெண்டிச்சர் 3 பார்ட் எவ்வளவு பார்க்கணும். சோ 195 into 1.5 போட்டீங்கன்னா வைங்களா. சோ 195.5 by 2 into 3. சோ ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 1 2 சார், இது 1.52 சார். ஓகேங்களா? சோ அப்படியே மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. 515 சார் 75, பேலன்ஸ் 7. அடுத்து 515 சார் 75, ஒரு 7 82, பேலன்ஸ் 8. அடுத்து 915 சார் 135, ஒரு 8 143, பேலன்ஸ் 14. 115 சார் 15 plus 14 229. ஸோ 293.25% R ஓட எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ P ஓட எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு? 140%. R ஓட எக்ஸ்பெண்டிச்சர் 293.25%. இந்த ரெண்டு சேர்ந்து தான் 13,864. அப்ப இது கூட அந்த 140% கூட்டுங்க. 25 293 ஒரு 140 3 3. So 433.25% இந்த 13,864. அதாவது P மற்றும் R ஓட எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ 433.25 க்கு அந்த 13,864. ஓகேங்களா? இதை ஷார்ட் பண்ணுங்க. இதை ஷார்ட் பண்ணீங்கன்னா 1% ஓட வேல்யூ கிடைக்கும். இதை ஷார்ட் பண்ணீங்கன்னா 1% வந்து 32 வரும். 1% equal to 32. So 1% equal to 32. இப்போ என்ன கேக்குறாங்க? R ஓட எக்ஸ்பெண்டிச்சர் கேக்குறாங்க, annual expenditure. அப்ப R ஓட எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு? 293.25. So 293.25
0.25 இன்று ஓகேங்களா எவ்வளவு 32 1% 32னா இன்டு 32 இன்டு 12. ஸோ இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்கன்னா ஆன்சர் வரும். இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து 1,12,608 rupees வரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. நம்ம எடுக்கிற மெத்தட் உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த கொஸ்டின்லாம் அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.